வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லக்ஷ்மணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 20ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தாங்க, ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்த்தா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசின்னு நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசா புக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் நல்ல ரொட்டேஷன், நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன். ஸோ 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8இல் இருக்கும்போது குழந்தைகள், குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் மன வருத்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதியான சந்திரன். 3ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக சுற்றுலா மற்றும் வேலை சம்பந்தமான விஷயங்கள், கடன் கொடுக்கல் வாங்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல ரொட்டேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 9இல் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. தந்தை சார்ந்த சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் இடர்பாடுகள் இருந்தால் இப்போ கொஞ்சம் பேசி தீர்த்து சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 6ஆம் அதிபதியான புதன் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல ரொட்டேஷன், நல்ல ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதியான செவ்வாய். 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 3இல் இருக்கும்போது அது வந்து 3இல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதன்கிழமை வரை தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நல்ல முயற்சிகள் வந்து சின்ன அவமானங்கள் இருந்தாலும் புதன்கிழமைக்கு மேலே அந்த அவமானங்கள்லாம் மாறி சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பு, நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 8. ஸோ 8ஆம் அதிபதியான குரு வந்து ராசியிலே வக்கரமாக இருக்கும். சில நேரங்களில் வந்து ஒரு நாமளே வந்து அடமெண்ட்டாக ஒரு பிடிவாதம் ரொம்ப இருக்கும். ஸோ நம்ம ஏன் இதை பண்ணணும், எதுக்குன்னு ஒரு பிடிவாதம் இருக்கும். இளைய சகோதர சார்ந்த விஷயங்களோ, புதிய அக்ரிமெண்ட் சம்மந்தமான விஷயங்களோ நமக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வருவதற்கான கொஞ்சம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இது தேவையா அப்படின்னு நாம கேட்டு கொஞ்சம் மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. 9ஆம் அதிபதியான சனி. ஸோ 9ஆம் அதிபதியான சனி வந்து 10இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா அது 8ஆம் அதிபதியுடைய குருவுடைய சார்ந்த சனி போகும்போது பணம் நிறையா வரும், நல்ல ரொட்டேஷன் வந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து எவனே ஆட்டையை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியான குரு. ஸோ 11ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது நல்ல நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதர சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் ஏன்னா ஒரு 8ஆம் அதிபதியாகவும் வரும்போது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை அவங்க இழுத்துன்னு வருவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. தேவையில்லாத சந்தேகங்களையும் தவிர்த்துக்கங்க. ஏன்னா சந்தேகங்களால் வந்து உங்களுக்கு மன உளைச்சல் வர்றதற்கான வாய்ப்பு இருக்கனாலும் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன்கள். ஸோ தசாபுக்தி பலன்கள் ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபுக்தி அந்தரங்கள். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து இப்போ 9இல் இருக்கும்போது ஒரு திரிகோணம் மற்றும் கேந்திரம் இருந்தாலே வந்து ஒரு யோகங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதில் சிறப்பான பலன்கள், நல்ல சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். போகிற இடங்கள்லாம் வந்து நல்ல ஒரு வெற்றியை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து சந்திர தசாபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சார்ந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கலைஞர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைப்பதற்கான வேலை சம்பந்தமான விஷயங்கள், நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல ஒரு மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தை திங்கள் செவ்வாய் மட்டும் உங்களுக்கு வந்து கடகத்தில் வக்கரமாக இருக்கும். அப்போ மட்டும் சின்ன ஒரு மன உளைச்சல் இருக்கும். அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஒரு மன உளைச்சல், ஒரு தேவையில்லாத சந்தேகங்கள், குழப்பங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. அதுக்கப்புறம் வந்து புதன்கிழமையிலேருந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துக்கு வரும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு பண்ணுவீங்க. ரொம்ப நல்ல ஒரு மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 8ஆம் ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபதி அந்த ராகு வந்து 11இல் இருந்து அதுவும் சனியுடைய சார்ந்த தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல லாபம், நல்ல ஏற்றத்திற்கான ஒரு முயற்சிகளில் கண்டிப்பாக ஈடுபடுவீங்க. ஸோ அதில் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்சம் டிலே ஆனாலும் கண்டிப்பாக ஒரு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ரிஷப லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி என்ற குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மற்றும் 11ஆம் அதிபதியாக இருந்த ஒரு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நண்பர்கள், மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பிடிவாதங்கள் வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பிடிவாதத்தாலும் சில வாய்ப்புகளை நீங்கள் இழக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்துக்கணும்.
ரிஷப லக்னமாக இருந்து சனி தேசாவது சனி வந்து பார்த்திங்கன்னா 9 அதிபதி 10ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்க பெரிய வருமானம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய விஷயங்கள் வந்து 9 போது அந்த வருமானங்களை கொடுத்தாலும் அது வந்து குருவுடைய சாரத்தில் போகும். அந்த 8ஆம் அதிபதியின் போதே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெரும் பணம் பெரும் ரொட்டேஷன்லாம் வந்தாலும் பெரிய ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு தோணும். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ரிஷப லக்னமாக வந்து புதன் தசாபதினு புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து 8ல் இருக்காருங்க. ஸோ 8ல் உள்ள புதன் வந்து எந்த மாதிரி விஷயங்கள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் குடும்பம் சம்மந்தமான விஷயம் மன உளைச்சல் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். ரிஷப லக்னமாக வந்து கேது தசாபதினா கேது வந்து 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் வெளியூர் பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி குழந்தைகள் விஷயங்கள் வந்து சின்ன மனக்கலக்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் அம்மா கிட்ட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக சுக்கிர தசாபதிங்கிறது சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் வந்து 6ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 10ல் இருக்கும்போது நல்ல தொழில் நல்ல ரொட்டேஷன் நல்ல ஒரு வளர்ச்சி வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும். ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ வருது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது பாதகாதிபதி. ஸோ பாதகாதிபதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் வந்து இருக்கும். ஸோ சரம் ஸ்திரம் உபயம் சொல்லிட்டு அந்த 3 ராசிகளாக பிரியும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சரத்துக்கு 11ஆம் அதிபதியும் ஸ்திரத்துக்கு வந்து 9ஆம் அதிபதியும் அதுக்கப்புறம் வந்து உபயத்துக்கு வந்து 7ஆம் அதிபதியும் வந்து பாதகஸ்தானமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த பாதகஸ்தானங்கள் வந்து எல்லா ஜாதகத்துலேயும் ஏதோ ஒரு கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி பாதகஸ்தானங்கள் எந்த மாதிரி பாதகாதிபதி என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார், முக்கியமாக இந்த பாதகஸ்தானம் பாதகாதிபதிகள் எப்படி வேலை செய்வாங்கன்னா அவங்களுடைய தசா புத்தி அந்த காலகட்டங்களில் மட்டும்தான் அது வந்து மெயினாக வேலை செய்யும். ஸோ மற்ற காலகட்டங்கள் வந்து அவ்வளோ பெருசாக எஃபெக்ட் பண்ணுறது கிடையாது. பட் இந்த தசாபுக்திகளில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு கிரகம் தசை நடத்தினாலும் அந்த பாதகாதிபதி நட்சத்திராதிபதியோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அதோடய எஃபெக்ட் இருக்கும். மேஜராக வந்து பாதகாதிபதி அது எப்படி எஃபெக்ட் பண்ணோன்னா அது இருக்கிற ஸ்தானங்கள். இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு ஜாதகர் இருக்கார். ஸோ அவருக்கு பாதகாதிபதி வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு மகர லக்னம் ஒரு செவ்வாய் பாதகாதிபதியாக இருக்கிறவங்க 2ல் வந்து செவ்வாய் இருக்குன்னா அவர் ஏடாவடமாக பேசுவார். பேச்சினால் அவருக்கு பெரிய விரோதங்கள் பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்குன்றதில் வந்து எந்தவித இதில் கண்டிப்பாக நடந்திருக்கும். சரிங்களா? தாயார் சார்ந்த உறவுகளாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப மனக்காயங்களை இவர் ஏற்படுத்தியிருப்பாருங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இதுதான் வந்து பாதகம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த பாதகம் வந்து நிற்கிறத விட அந்த பாதக ஸ்தானத்தில் உள்ள கிரகங்கள் தான் மேஜர் எஃபெக்ட் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து அவருக்கு செவ்வாய் வந்து அந்த பாதக ஸ்தானத்தில் இல்லை, ஆனால் பேச்சினால் வந்து ஒரு 50% தான் அவருக்கு வந்து ப்ராப்ளம் வந்திருக்கும். மற்றபடி வந்து ஒரு 100% கிடையாது. ஆனால் 100% அங்கே இப்போது சப்போஸ் மகர லக்னத்துக்கு வந்து விருச்சிகத்தில் இருக்கிற கிரகம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பாதகத்தை கண்டிப்பாக அவர் பண்ணும். அதுவும் அந்த பாதகஸ்தானாதிபதி வந்து அந்த தசாபுத்தி காலங்கள் வந்து ஒரு மன உளைச்சலையும் டென்ஷன்ஸையும் கண்டிப்பாக கொடுத்துரும். இப்போ உதாரணத்துக்கு வந்து சொல்லப்போனால் ஒருத்தருக்கு வந்து பாதகஸ்தானத்தில் இப்போ ஒரு மகர லக்னத்துக்கு வந்து புதன் வந்து பாதகஸ்தானத்தில் இருந்து அது 11ல் வந்து பாதகஸ்தானமாக இருக்கும்போது வேலை விஷயங்களில் வந்து ரொம்ப பெருசாக போகணும் சொல்லி நிறைய கடன் வாங்கி இல்லை ஒரு தொழிலில் ஒரு பெரிய கடன் வாங்கி கடன் சம்மந்தமான விஷயங்களோ இல்லை 9ஆம் அதிபதியாக வர அப்பா சம்மந்தமான விஷயங்களில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டி அதனால் ஒரு பெரிய மன உளைச்சல் கண்டிப்பாக வருங்க. ஸோ புதன் வந்து அந்த பாதகஸ்தானத்தில் இருந்தால் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த பாதகங்கிறது வந்து அந்த தசாபுத்தி காலங்களில் கண்டிப்பாக எஃபெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் எப்படி தான் போனாலும் சரி அந்த எஃபெக்ட்டு கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து இதை விட்டு நம்ம பாதகஸ்தானாதிபதியோடைய திசை நடத்தும்போது நம்ம என்ன பண்ணணும் போது அந்த ஸ்தானாதிபதி யாரோ அந்த கிரகம் இருக்கு இல்லையா 11லேருந்து என்ன கிரகம், ஸோ அதுக்கான வர்ஷிப் பண்ணிக்கணும். அவ்வளோதான், பிரார்த்தனை தான். என்னை பொறுத்த பரிகாரன்றதை விட ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இந்த பாதகஸ்தானம் பாதகாதிபதியிலேருந்து கண்டிப்பாக ரிலீஃப் பண்ணும். பட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து நமக்கு பாதகாதிபதி இது. ஸோ பாதகாதிபதி திசை நடக்கும்போது நம்ம கரெக்டாக அந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக நடந்துக்கிட்டோம்னாலே மேக்ஸிமம் வந்து அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடலாம்ங்கிறது தான் இதுக்கான ரெமெடி. மற்றபடி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரே ரெமெடி தாங்க. எல்லா நோய்க்கும் ஒரே மருந்துன்ற மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் மட்டும் நீங்கள் லைஃப்பில் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ கண்டிப்பாக இருக்கும். எப்போதுமே சொல்கிறது தான். ஏன்னா ஒரு பிரார்த்தனை என்ன சாமியோனா எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாமி ஏதோ ஒரு சாமியை எடுத்துக்கிட்டு டெய்லி அதுக்குன்னு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குங்க. சாப்பாடு எப்படி முக்கியம், தூக்கம் எப்படி ஒரு மனுஷனுக்கு முக்கியமோ அந்த மாதிரி வந்து ஒரு பிரார்த்தனையும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். உள்ளுக்குள்ளே வந்து தெய்வம் இருக்கணும். ஸோ தெய்வம் உள்ளே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் யாரும் உங்களை டச் பண்ண முடியாது. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா மகாதேவர் ஐயர் பெரிய ஒரு ஸ்காலர். கிட்டத்தட்ட வந்து நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணி பாருங்கள் மகாதேவர் ஐயர்னு. ஸோ அவர் சொல்லியிருக்கார். அவர் என்ன சொல்வார்னா
நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 47 ஆண்டுகளாச்சு என்னோடய ஜாதக நோட்டை தொட்டு. காரணம் என்ன, உபாசனை தெய்வம் என்னுடைய இஷ்ட தெய்வங்களை வந்து நான் டெய்லி வழிபட்டுறேன் அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து வழிபாடுங்கிறத வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பார்ட்டாக ஒரு அரை மணி நேரமோ 15 நிமிஷமோ ஒதுக்கிட்டிங்கன்னா மற்ற எதுவுமே தேவையில்லைங்க. அந்த தெய்வம் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றுன்னு சொல்லிவிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.